தற்போது அஇஅதிமுகவின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் மொத்தம் 26 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக மேலும் பல தகவல்களை நமக்கு அளிப்பதற்காக செய்தியாளர் கீதன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கீதன். அஇஅதிமுகவோட பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் நடைபெற்று வருது, அது பற்றி விரிவா சொல்லுங்க. வணக்கம். அதிமுக பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் வானகரத்தில் இருக்கக்கூடிய தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்று வருகின்றது. தற்பொழுது பொதுக்குழு கூட்டம் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் தீர்மானங்கள் வாசிக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் மறைந்த கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி, அதே போல மறைந்த தமிழ்நாடு முன்னாள் காங்கிரஸ் தலைவர் வி.கே. சிவங்கோவன் ஆகியோருக்கு இரங்கல் தெரிவிக்கப்படுகின்றது. அதே போல அதிமுகவில் முன்னணி நிர்வாகிகள் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மறைவிற்கும் இந்த கூட்டத்தில் இரங்கல் தெரிவிக்கப்படுகின்றது. 26 தீர்மானங்கள் இந்த பொதுக்குழு மற்றும் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட இருக்கின்றன. குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி அமைப்பதற்கான அதிகாரத்தை பொதுச் செயலாளருக்கு வழங்கியும், அதே போல உட்கட்சி தேர்தலை நடத்துவதற்கான அதிகாரத்தை அதிமுக பொதுச் செயலாளருக்கு வழங்கிடவும் இந்த தீர்மானம் அனுமதி அளிக்க இருக்கின்றது. அதே போல அதிமுக உட்கட்சி தேர்தல் நடத்துவதற்கான அந்த அறிவிப்பும் இந்த பொதுக்குழுவில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தொடர்ந்து மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும் சில தீர்மானங்கள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக இந்த பெஞ்சல் புயலில் திமுக அரசு சரியாக செயல்படவில்லை என்று தெரிவித்து அந்த வகையில் ஒரு தீர்மானமும், அதே போல மத்திய அரசின் நடவடிக்கைகளுக்கு எதிராக ஒரு தீர்மானமும் இதில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அந்த வகையில் தற்பொழுது இந்த தீர்மானங்களை அதிமுக நிர்வாகிகள் பொதுக்குழு கூட்டத்தில் வாசித்து வருகின்றனர். நன்றி கீதன், தங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.